Welcome to Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரா சில்க் பேங்கிள் தான். அதுலேயே இது வந்து டிசைன் 2 ஃபஸ்ட்டு டிசைன் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இது வந்து ரெண்டாவது டிசைனு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எல்லோ கலர் வந்து மிஷின் த்ரெட்டு, இதை வச்சு தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது இந்த இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். நான் மொத்தம் 4 பேங்கிள்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சைஸ் வந்து இந்த சைஸு. இந்த மாதிரி 4 பேங்கிள் எடுத்து அளவு எடுத்து நான் இந்த மாதிரி 4ஆக எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் போன வீடியோஸில் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணுறது அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போது இதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்னென்னன்றதை காட்டுறேன் நான். இது வந்து டியூப் பீட்ஸு, கர்தானா பீட்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ். இது வந்து குந்தன் ஸ்டோனு. இது வந்து கோல்டு கலரில் இருக்கும் மேலே இருக்கிறது, உள்ளே வந்து சில்வர் கலரில். இதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த குந்தன் ஸ்டோன், இது வந்து கலராக வரும். ஸ்கொயர் மட்டும் கோல்டில் தான் இருக்குது. இது சில்வரில் இன்னும் வரல, கோல்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த 3 வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது வளையலோட வைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான். இதில் சென்டரில் நான் வந்து ஸ்கேலில் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன் நான். இப்போது ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு லைன் ஃபுல்லாக கர்தானா பீட்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடும் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது நான் இது வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கேப் விட்டு கர்தானா பீட்ஸ் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். ஆனால் இதில் வந்து கேப்பே இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நார்மலாக நான் வந்து கர்தானா பீட்ஸ் வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணுவேன். அதே மாதிரி லைட்டாக கேப் விடுவேன் நான். இப்போ அது இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறேன், அதான் வித்தியாசம். இந்த மாதிரி 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லைன் ஃபுல்லாக சென்டரில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் இங்கேயும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி குந்தன் ஸ்டோனை வச்சு அளவு பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த லைனுக்கு பக்கத்தில் ஒட்டியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோன்னா இந்த குந்தன் ஸ்டோன் க்ளூ போட்டு ஒட்டும்போது கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் நான் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து இந்த க்ளூ வச்சு தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் நான். இப்போது இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது தான், வேறு க்ளூ இருக்குது. அது நான் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி கட்டர் இருக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். க்ளூ போடுறதால குட்டியாக இருக்கிறதால கையில் பிடிக்க முடியல, அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன் நான். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு பக்கத்துலேயே திருப்பியும் இன்னொன்று ஸ்டிச் பண்ண இதே மாதிரியே க்ளூ போட்டு அப்ளை பண்ண போகிறேன். அது வந்து எப்படின்னா, லைட்டாக கேப் விட்டு கேப் விட்டு க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி திருப்பியும் இந்த மாதிரி ரொம்ப கேப் வேண்டாம்,
ஓரளவுக்கு. இந்த க்ளூ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த க்ளூ அப்ளை பண்ணுறேன். நானும் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரணும். வேறு க்ளூ தான் அப்ளை பண்ணோம் இதுக்கு. என்கிட்ட இப்போதைக்கு இல்லை அது. இந்த மாதிரி வந்து நான் வந்து 5 வந்து வைக்க போகிறேன் நான். 1 2 3 இன்னொன்று 4 5. இப்போ கரெக்டாக இருக்குங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஸ்டிச் பண்ண போகிறேன் நான். அதுக்கு வந்து ஹை ஷேப்பில் வரும் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி டிசைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. சாரி, இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த 4 பேங்கிள்ஸும் நான் முடிச்சுட்டு நான் தைக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். எண்டு இங்கே தான் எண்டு, இங்கே தான் எண்டு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். பேங்கிள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நேரில் பார்க்குறப்போ இன்னும் சூப்பராக அழகாக வந்திருக்கு. இது ராசில் பேங்கிள்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸ்டிச் பண்ணது தெரியுதுங்களா? இது வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்டிச் பண்ணுறது வந்து தெரியாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க டவுட்டு. அது என்னென்னா, ரிப்பன் சின்ன சைஸ் ரிப்பன் இருக்கும். அந்த சைஸ் வந்து வைட் கம்மியாக இருக்கும் அந்த ரிப்பன் வந்து. அதை வந்து நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் க்ளூ போட்டு ஒட்டுறதால அது சீக்கிரமாக வந்துடும். அதனால் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம போட்டால் அது ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. க்ளூ மட்டும் இந்த க்ளூ போடாமல் வேறு க்ளூ போடணும், அவ்வளோதான். நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுதான் போடணும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. இப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த க்ளூ தான் போட்டு பண்ணணும். இப்போ இது வந்து இந்த பேங்கிள் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் இது. இப்போ இதனால் வந்துருச்சுன்னா நான் என்னோடய க்ளூ போட்டு கொடுத்துருவேன். நான் இல்லைன்னா அதுக்குள்ளே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா நான் அதுவே நான் போட்டு கொடுத்துருவேன் நான். இப்போ வேறு யாருக்காவது கஸ்டமர் கொடுக்குறீங்கன்னா இந்த க்ளூ இல்லாமல் அந்த க்ளூ போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.